Hey guys, இந்த வீடியோவில் 2026 மாடல் கேடிஎம்மோட இந்த 200cc நியூ ப்ளூ கலர் வேரியண்ட்டை வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் டீடைல்டான ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலர் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,39,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே ஷார்ப்பான அந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட அந்த ஒரு அக்ரெசிவான எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாடல் சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். சிட்டி யூசேஜுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பெஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க இன்னும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2026 மாடல் கேடிஎம்மோட டியூக் 200 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவுலில் மட்டும், அதாவது இந்த ஃபியூல் டேங்கோட எக்ஸ்டென்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த மட்கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. கொஞ்சம் ப்ரீமியமான லுக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கு. அதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுல உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் அப்படிங்கிற இந்த ஒரு நேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 200 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல உங்களுக்கு ரொம்ப பெருசா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யூனிக்காவே இருக்குங்க நீங்க மற்ற கலர் ஆப்ஷன்ஸை நீங்க கம்பேர் பண்ணும்போது. அண்ட் கொஞ்சம் ப்ரீமியமான லுக்காவே இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199.3cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட 19.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். டியூல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு லோ எண்ட் டார்க்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஹெட்லைட் அப்படிங்கிறது ட்வின் எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்வின் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஆர்எல்ஸும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து எல்இடியில் இருக்குது. அதாவது ஓவராலாக இந்த பைக்கில் வந்து லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாடலோட ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது ரொம்பவே அக்ரெசிவாக தான் இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த உங்களுக்கு மட்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 300mm சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த மாடலில் டியூல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் 140+ தாராளமாக வந்து இந்த பைக்கால டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து போக முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா WP அபெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43mm டயாமீட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. பைப்ரேல இருந்து உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 110/70 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 17 இன்ச் பிளாக் கலர் அலாய் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாய் வீலாக இருக்கட்டும் இல்லை இந்த பைக்கோட டயராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்க. ப்ரீவியஸ் மாடலுக்கும் சரி இப்போ ஒரு நியூ மாடலுக்கும் சரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் வந்து சொல்வேன். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 155mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் இருந்து ரைடரோட சீட் ஹைட் வந்து 822mm வந்து சீட் ஹைட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159 கிலோகிராம் வந்து இதோட ஓவரால் வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரியர் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு. ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே WP அபெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் வீல்ஸ் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் போல்ட் ஆன் சப் ஃப்ரேம்ஸோட வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் வந்து பார்த்தது தான். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிஃபைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த 2026 மாடலை பொறுத்த வரைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறதும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சைடு எக்ஸ்டென்ஷன் இந்த ஒரு கவுலியாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்கார்டாக இருக்கட்டும் இதோட அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து யூஸ்
யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக்ட் அவுட்டான அந்த ஒரு எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப்புக்கு நீங்கள் பேஷ் பிளேட் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேஷ் பிளேட்டும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ பேஷ் பிளேட் வச்சிட்டிங்க அப்படின்னா அடியில் இந்த எக்ஸாஸ்ட் பைப் அப்படிங்கிறது வந்து பெருசாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் கார்டும் வந்து நீங்கள் பெருசாக போகணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் கார்டு அப்படிங்கிறது இருக்குது. பட் இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ரேடியேட்டர் கார்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ கலர் அப்படிங்கிறதுனால ஆரஞ்சு கலர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் கேடிஎம்னாலே ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரானிக் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.5 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் 2 சைடுமே நீங்கள் ஃபியூல் டேங்கோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு கவுல் கொடுத்துருக்காங்க. அதில் டியூக் அப்படிங்கிறது சின்னதாக ஒயிட் கலர்லையும் அந்த 200 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கலர்லையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரிஃப்ரெஷிங்கான ஒரு லுக்காகவும் இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இன்ச் டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா டைப் சி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் ஏ கொடுப்பாங்க நிறைய பைக்ஸில். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் யூஎஸ்பியில் உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாடலில் 5 இன்ச் டிஎஃப்டி கிளஸ்டர் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் 5 இன்ச் டிஎஃப்டி கிளஸ்டர் இருக்கு. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரை நீங்கள் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 4-வே நேவிகேஷன் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4-வே நேவிகேஷன் ஸ்விட்சை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த இருக்கக்கூடிய 5 இன்ச் டிஎஃப்டி கிளஸ்டர் உங்களால் வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். அதாவது ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால டெஃபினட்டாக பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா உங்களால் வந்து மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் டைமர் பார்த்துக்கலாம். அண்ட் ட்ரிப் 1 ட்ரிப் 2 இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து எரியுதா இல்லையா அப்படிங்கிற இண்டிகேஷன் எல்லாமே சூப்பராக இந்த ஒரு 5 இன்ச் டிஎஃப்டி கிளஸ்டரில் பார்த்துக்கலாம். ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிளஸ்டரை நேவிகேட் பண்ணுறதுக்காக 4-வே நேவிகேஷன் ஸ்விட்ச் வந்து இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஸ்விட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பாஸ் ஸ்விட்சுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே வந்து கிளிக்கியாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச் வந்து அப்படிங்கிறது வந்து இருக்கு. அண்ட் இதோட சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய சீட்டாகவே கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்காக இருக்கட்டும் இல்லை ரைடருக்காக இருக்கட்டும் பெரிய சீட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ப்ளூ கலர் அப்படிங்கிறது ரியர் செக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டியூக் அப்படிங்கிறது கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா டியூக் அப்படிங்கிறது வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ரேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிட் கிராப் ரேல்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எல்இடி டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. அண்ட் ரொம்ப லாங்கான ஒரு டெயில் செக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஷார்ட்டான டெயில் செக்ஷன் தான். அண்ட் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஹக்கர் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ டயர் ஹக்கரை பொறுத்த வரைக்கும் பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரி கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கு. அண்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் உங்களுக்கு நல்ல அக்ரெசிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம உட்காந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. ஸோ ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரொம்பவே ஷார்ப்பான அந்த ஒரு பாடி பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கு. எர்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த டியூக் 200ல உங்களுக்கு ரொம்பவே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நிறைய நியூ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூ கலர் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.